தமிழ்நாட்டுல மாற்றம் வேணும் அப்படின்ட்டு தான் தாவேகாவுக்கு எல்லாருமே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அது மாற்றமா மாறுமா? இல்லன்னா ஊழலா மாறுமா? இல்லைம்மா, இப்பதான் குழந்தை தாயின் கருவிலிருந்து பூமிக்கு வந்துருக்கு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை, ஆட்சியாளரான விஜய் வளர்ப்பதில்லை. விஜய் தான் இப்போ அன்னை. ஏறக்குறைய 50 வயது இளைஞன், ஒரு 8 கோடி மக்களுடைய வாழ்க்கை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் எப்படி முடிவெடுக்கிறாரோ, கருணாநிதியை போல களவாணித்தனமான முடிவெடுக்கிறாரா, இல்லை ஜெயலலிதாவை போல ஊழல்தனமாக முடிவெடுக்கிறாரா என்பதை காலம் காத்திருக்கிறது. கருணாநிதி அடிக்கிறான், போடுறான், வெட்டுறான், குத்துறான், இப்படியே செத்து போனார். ஜெயலலிதா எப்போ செத்தார், ஏன் செத்தார், எங்க செத்தார், குற்றவாளியாகவும் அந்த மாதிரி செத்து போச்சு. தினம் தினம் கருணாநிதியுடைய வாழ்க்கை இப்படி போச்சு. வெட்டுறான், குத்துறான், அடுறான், குத்துறான் என்ன இப்படி சொன்னாரா? அதே போல ஜெயலலிதா, தமிழ்நாட்டையே கட்டி ஆண்ட ஜெயலலிதாவுக்கு சசிகலா பால் ஊத்துனது எப்படின்னா, 10 ரூபா பாக்கெட், ஆவின் பாக்கெட் வாங்கிட்டு வந்து பல்லுல கடிச்சு பிளீச்சுன்னு ஊத்துச்சு. அதுபோல நடப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நன்றி, வணக்கம்.